ஹலோ வெல்கம்ங்க. வணக்கம். உங்களுக்கு மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு சில பதிவுகளை பார்க்கலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். பாருங்கள், குண்டு மல்லி பாருங்கள், நல்ல அடுக்கு மல்லி நிறைய பூத்து முடித்தாங்க. நம்ம திரும்பவும் கட் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக மொட்டுக்கள் பாருங்கள், ஃபுல்லுமே மொட்டுக்கள் குட்டி குட்டி குட்டியாக. இன்னும் ஒரு சில நாளில் உங்களுக்கு நல்லா க்யூட்டாக தெரிவாங்க. அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நிறைய மொட்டுக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பூத்து முடிஞ்ச உடனே கட்டிங் பண்ணி விட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எந்த மருந்தாக இருந்தாலும் கொடுக்கணும். எந்த மருந்தும் அதிகம் இன்னும் கொடுக்கலங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் பாருங்கள், ஒரு சின்ன குச்சி வச்சது இன்றைக்கி இந்த அளவுக்கு அப்டேட் ஆகிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னும் நம்ம பாத்திரத்தை மாற்றி கூட வைக்கல. அதே ஒரு சின்ன பாக்ஸில் இருக்காங்க. கட்டாயம் இவங்களை நம்ம மாற்றி வைக்கணும். அதுவும் பிங்க் கலர் ரெட் கலர்னு தெரியலங்க, ஆனால் சூப்பராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இலைகளே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்காங்க. நம்ம வச்சுருக்கிற டிசம்பர் மாதிரி இல்லை, இலைகள் நல்லா பட்டையாக நல்லா இருக்காங்க. இவங்க நல்லா அப்டேட் சூப்பராக வந்திருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன ஒரு குச்சி அந்த அன்பு தோழி கொடுத்தது அழகாக வளர்ந்துட்டுருக்காங்க. நல்ல அப்டேட் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் டிசம்பருங்க, மஞ்சள் கனகாம்பரம்னு சொல்லலாம், மஞ்சள் முள் டிசம்பர். இது ஒரு சின்னதாக ஒன்று நான் ஊருக்கு போகையில் வழியில் எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருந்தேன், அம்மா வீட்டு ஞாபகமாக. பார்த்தீங்கன்னா இது சூப்பராக அழகாக நிறைய வளர்ந்து வந்துட்டாங்க. அடுத்த வருஷம் நிறைய பூக்கள் பூப்பாங்க. நான் இதோட விதைகளையும் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போதைக்கு நான் வந்து அனுப்பி விட்ருக்குறவங்களோட சரிங்க. இதோட நான் வந்து சில மாதங்கள் ஆகும், கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது எனக்கு. பாருங்கள், இவங்களுமே அப்டேட் நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்காங்க, செமையாக இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி தக்காளி பாருங்கள், நல்லா நிறைய வளர்ந்து வந்திருக்காங்க. நிறைய காய்கள் வச்சுருக்காங்க. குட்டி தக்காளி அப்டேட் சூப்பராக இருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கோவைக்காய் நிறைய வளர்ந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து கண்டிப்பாக கோவைக்காய் வந்து கட்டாயம் பறிச்சிடலான் இருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம இன்னும் ஒரு டைம் கூட பறித்து செய்யவே இல்லை. செஞ்சு பார்த்தா தான் இவங்க வந்து சுவையாக இருக்காங்களா இல்லை கசப்பாக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியும். நிறைய சிஸ்டருங்க வந்து என்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் சுண்டக்காய் பறித்து செஞ்சீங்களா சிஸ்டர், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்காகவே இன்றைக்கி நம்ம பறித்து கட்டாயம் செஞ்சிடலாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நானுமே இன்னும் இவங்கள பறித்து செய்யவே இல்லை பாருங்கள். அதனால் இன்றைக்கி செஞ்சு பார்த்தா தான் இவங்க வந்து சுவையாக இருக்காங்களா இல்லை வந்து கசப்பாக இருக்காங்களா அப்படின்னு தெரியும். பாத்திரம் கூட எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன் பாருங்கள். சூப்பராக நிறைய காய்ச்சிருக்காங்க. இன்றைக்கி கட்டாயம் நம்ம வந்து செஞ்சுட்டு நம்மளோட சிஸ்டருங்களுக்கெல்லாம் சொல்லிடலாம் இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருந்தாக்கா இவங்கள நம்ம நல்லா வளர்த்து கட்டிங்ஸ் எடுத்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேங்க. ஆனால் காய்கள் நிறைய காய்ச்சிருக்காங்க, பெரிய விஷயம். இதுவே ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்கள், ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. நிறைய காய்கள் காய்ச்சிருக்காங்க. நான் எப்பவுமே பாத்திரம் எடுத்துகிட்டு வருவேன், இன்றைக்கி தாங்க எடுத்துகிட்டு வரல. நம்ம அந்தாண்ட சைடு போயிடலாம். ஆனால் இந்த அளவுக்கு செகண்ட் டைமில் வந்து ஃபஸ்ட் டைம் நிறைய காய்ச்சிருந்தாங்க, நம்ம வந்து கவனிக்கல, பறிக்காமல் விட்டாச்சு, பழுத்து பழுத்து கொட்டிட்டாங்க. ஆனால் இது செகண்ட் டைமில் இந்த அளவுக்கு நிறைய காய்ப்பாங்கன்னு நான் உண்மையிலே நினைக்கவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதே சமயம் நம்ம வந்து இவங்களை செஞ்சு பார்த்தா தான் தெரியும், சமையல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இவங்க சுவையாக இருக்காங்களா இல்லை கசப்பாக இருக்காங்களான்னு ஒரு சிஸ்டர் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கட்டாயம் நம்ம வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும். இன்றைக்கி நான் சமைச்சு பார்த்துட்றேங்க. இன்றைக்கி கட்டாயம் நான் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு இதோட கட்டிங்ஸை நான் வந்து வளர்க்குறேன். கொஞ்சம் மாதங்கள் கழித்து நான் வந்து அனுப்பி வைக்கிறேங்க. பரவாயில்ல, ஒரு நாள் செய்கிற அளவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நம்ம எந்த உரங்களுமே தனியாக இவங்களுக்கு நம்ம கொடுக்கவே இல்லை, அதுக்கே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், ஒரு சின்ன தொட்டியில் நம்ம வளர்த்து வந்த இந்த கோவைக்காய் கொடியில் நமக்கு இவ்வளவு கிடச்சிருக்காங்க. இவ்வளவு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சமையலுக்காக நம்ம வந்து பறிக்கிறோம். நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. இப்போ அதை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.